புறஜாதி மனிதனாக இருக்கிற கொர்நேலியு என்று சொல்லுகிற ஒரு மனுஷனுடைய வீட்டில் பேதுரு ஊழியம் செய்வதையும், அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் குறுக்கிடுகிறதையும், பெந்தெக்கோஸ்தே நாளன்றைக்கு சீஷர்களும் அவரோடு இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தவர்களும் எந்த வல்லமையை அனுபவித்தார்களோ அதே தேவ பிரசன்னத்தை அந்த இல்லத்தில் இருந்தவர்களும் அனுபவித்தார்கள் என்று சொல்லி வேதாகமத்திலே படிக்க முடிகிறது. ஆனால் என்னை சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியம் 46ஆம் வசனத்தின் கடைசி வரியை கவனிக்கும் பொழுது பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யூடியூப்ல இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் அடிக்கடி நான் இந்த வார்த்தையை அல்லது வசனத்தை சொல்லுவதை நீங்க கேட்டிருக்க முடியும். ஆண்டவர் பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்கிறவர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பிரமிக்கத்தக்க காரியங்கள். அவருடைய வார்த்தை பிரமிக்கத்தக்கது, அவருடைய செய்தி பிரமிக்கத்தக்கது, அவரால் கட்டப்பட்டவை பிரமிக்கப்பட்டவை, அவருடைய அற்புதங்கள் பிரமிக்க பண்ணுகிறவை. ஆனால் இந்த இடத்தில் வெளிப்பட்ட பரிசுத்த ஆவியின் மகிமை, இந்த இடத்தில் வெளிப்பட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அநேகரை பிரமிக்க பண்ணிற்று. ஆமென். உண்மையிலேயே இந்த பிரமித்தல் என்ற வார்த்தையை புரியும் பொழுது எனக்கும் உங்களை இந்த தேசத்தை இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பிரமிப்பாத்தார். ஹல்லேலூயா. அது எப்படி சாத்தியம்? இது எப்படி சாத்தியம்? அதே மாதிரி தான் அன்றைக்கு தேவ கிருபைகளை கண்டு பிரமித்தார்கள். தேவ கிருபைகளை கண்டு பிரமித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய எழுப்புதல் அந்த தேசத்தில் வருவதற்கு என்ன காரணம்? வேதம் சொல்லுகிறது. அந்த பகுதியை படிக்கும் பொழுது 46ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகளின் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து என்ன செய்தார்கள்? ஆமா, வேதம் சொல்லுகிறது. புறஜாதிகளின் நடுவில் பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை பலமாய் இறங்கிற்று. ஒரு பெரிய எழுப்புதல். இந்த எழுப்புதல் எப்பொழுது வந்தது? இந்த எழுப்புதல் எப்பொழுது வந்தது என்று கவனிக்கும் பொழுது அந்த 44ஆம் வசனத்தை பார்க்கும்போது இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த எழுப்புதலுக்கு பின்னால பேதுரு இருக்கிறார். இந்த எழுப்புதலுக்கு பின்னால கொர்நேலியுவும் இருக்கிறார். இந்த எழுப்புதலுக்கு பின்னால பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். ஆனா இதை எப்பொழுது நடைமுறைப்பட்டது என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட பொழுது. அல்லேலூயா. எழுப்புதலை எது கொண்டு வந்தது? எழுப்புதல் வருவதற்கு எது காரணமாக இருந்தது? அந்த வார்த்தைகளை, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில். அப்போ தேசத்தில் நாம் எதிர்பார்க்கிற மாற்றம் வர வேண்டுமானால் பேதுருவும் கொர்நேலியும் இருந்தால் போதுமானதல்ல. பேதுருவின் வாயில் தேவனுடைய வார்த்தை வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறது புரிகிறதா? இந்த வார்த்தை எத்தகைய வார்த்தை என்று நாம் வேதத்திலே படிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதற்கு முந்திய பகுதிகளை நாம் வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை, பேதுருவின் வாயில் இருந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்று படிப்போம். அதனுடைய 33ஆம் வசனத்தை ஒருத்தர் படிங்க. அந்தபடியே நான் உடனே உம்மிடத்தில் ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்லது காரியம். இந்த வார்த்தையை கவனிங்க. தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படி நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். இந்த வசனத்தை ஒரு முறை கூட எல்லாரும் பக்குன்னு என்ன பார்க்கப்படாது. எல்லாரும் என்ன வாயே பார்க்கப்படாது. கண்ணு தெரிஞ்சு எல்லாரும் பைபிளை எடுத்து பார்க்கணும். கண்ணுக்குட்டி பத்தாதவங்களை நம்ம ஒன்று செய்ய முடியாது. சரியா?
கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணாலும் சரி, காத்திருப்பு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணாலும் சரி, பைபிளை திறந்து வச்சு தான் வேலை செய்யணும். அல்லேலூயா. அதனால நீங்க தயவு செய்து என்ன செய்யணும், எல்லாரும் உங்க பைபிளை மேக்சிமம் திறந்து படிக்க முடிஞ்சோம்னா என் கூட சேர்ந்து வாசிக்கணும். மறுபடியும் அந்த வசனத்தை படிக்கலாம். அந்தபடியே நான் உடனே உம்மிடத்தில் ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம், தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படி நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த 33ஆம் வசனத்திலே அறிந்து கொள்ள வேண்டிய அதிகமான ஒரு காரியம் இருக்கிறது. இது எங்கே நடைபெறுகிறது? இது எங்கே நடைபெறுகிறது? கொர்நேலியுனுடைய வீட்டில். ஆனால் உண்மையிலேயே கொர்நேலியு சொல்லுகிற வார்த்தை எங்கள் வீட்டில் கூடி வந்தோம் என்று அல்ல, தேவ சமூகத்தில் கூடி வந்தோம். அல்லேலூயா. இருக்கிறது எங்க? கொர்நேலியுனுடைய வீட்டில். இந்த வார்த்தை பயன்படுத்துகிறது கொர்நேலியு தான். எப்பா, நாங்க நீ சொல்லுகிறதை கேட்பதற்கு எங்க வீட்டில் கூடணும்னு சொல்லல, எங்க வீட்டில் கூடணும்னு சொல்லல, நாங்க தேவ சமூகத்தில் கூடினோம். அப்ப தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுதுதான் எழுப்புதல் உண்டாகும். அல்லேலூயா. கண்ட மீன் கடையிலையும் கூட நிக்கப்படாது. எங்க கூடணும்? தேவ சமூகத்தில் கூடணும். இந்த அடிப்படையான பகுதி தான். 2, அவர் மறுபடியும் சொல்லுகிற இன்னொரு வார்த்தை இருக்கிறது. மறுபடியும் தேவனால் உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும். அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. தேவனால் உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவை. உமக்கு மனசுல தோணுனதை சொல்லதுக்கு வேண்டிய அல்ல நான் உம்மை கூப்பிட்டது. நீ கூகுள்ல படிச்சதை சொல்லதுக்கு அல்ல நான் உம்மை அழைத்தது. உமக்கு பைபிள் காலேஜில் படிச்சதை சொல்லதுக்கு அல்ல நான் உம்மை அழைத்தது. தெய்வம் உம்மிடத்தில் ஏதேனும் ஒன்றை தந்திருப்பார், ஆனால் நீ டைம் எடுத்துக்கலாம். அது 1/2 மணி நேரம் எடுத்தாலும் தப்பில்ல, 6 மணி நேரம் எடுத்தாலும் தப்பில்லை. ஆனா நீ பேசுகிறது தெய்வத்திடம் வாங்கினதா இருக்கணும். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல இந்த வசனம்? இப்போ ஆதி நாட்களில் இருந்த சில தாக்கங்கள் இல்லை. பேதுரு பாருங்க, இந்த இடத்தில் நடக்கிற எழுப்புதல் எப்படிப்பட்டது அப்படின்னு நான் சொல்லுவேன். பேதுரு பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார். இப்ப பாருங்களேன், நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு சொல்லி நம்ம தலைமை ஆற்றுகிற போதகர், இன்னைக்கு தலைமையா இருக்கிற பாஸ்டர் மைக் எடுத்துட்டு ஹல்லேலூயா பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு அவர் பேசினா எனக்கு என்ன மரியாதை? எனக்கு என்ன மரியாதை? அது சரின்னு படுதா உங்களுக்கு? படுதா இல்லையா? தப்பு தானே அது. ஆனா ஆண்டவர் மட்டும் செய்தது தப்பா? ஆவியானவர் பேதுரு பேசிட்டு இருக்கிறார், ஆவியானவர் மைக் எடுத்துறார். நீங்க அதை அப்படி யோசிங்க. யாரு பேசுறா? பேதுரு பிரசங்கம் பண்றார். பிரியமானவர்களே, நான் உங்களுக்காக ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருக்கேன். பேதுரு பேசிட்டு இருக்கிறார். டப்புன்னு யார் மைக் எடுக்கிறார்? யார் குறுக்கெடுக்கிறார்? பேதுருவை ஊழியம் செய்ய, பேதுருவை பிரசங்கிக்க ஆவியானவர் அனுமதிக்கல. அவன் முடிக்கட்டும், அப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பொறுமை யாருக்கு இல்லை? சில நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியதை செய்தா ஆவியானவர் கூட பொறுமை இழப்பாருங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுதியா? அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இந்த கடைசி காலத்தில் எங்க சபைகளில் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் வருவதாக, எங்க சபைகளில் அப்படிப்பட்ட ஒரு கிரியை நடப்பதாக. ஆமென். அதுக்கு என்ன காரணம்னா, பேசின வார்த்தைகள் தேவனால் அருளப்பட்டது. பேசப்பட்ட இடம் தேவனுடைய சமூகம். பேசினவன் தெய்வ மனுஷன், கேட்டவனும் தெய்வ மனுஷன். பின்ன ஏன் எழுப்புதல் வராது? பின்ன ஏன் எழுப்புதல் வராது? அம்மை வருகிறவன் மட்டும் தேவ மனுஷனா இருந்து அம்மை தோத்தர இருக்கிறவன் சக்கபலமாகவும் இருக்கப்பட. வருகிறவன் தேவ மனுஷனா இருக்கணும், இருக்கிறவனும் தேவ மனுஷனா இருக்கணும்.
வருகிறது தேவ வார்த்தையா இருக்கணும், இருக்கிற இடம் தேவ சமூகமா இருக்கணும். அப்ப எல்லாம் ஒருமனப்படும் பொழுது ஏதாவது நடக்கத்தான் செய்யும். அது பாலச்சலா இருந்தாலும் நடக்கும், நடக்காவா இருந்தாலும் சரி நடக்கும், இந்தியாவா இருந்தாலும் நடக்கும், வெளிநாடா இருந்தா நடக்கும். ஏன்னா நம்ம இருக்கிற இடம் தேவ சமூகமா இருந்தாப்போ, நம்ம இருக்கிறது தேவ சமூகமா இருந்தாப்போ. அப்ப இன்னைக்கு ராத்திரி நம்ம ஒன்று புரியணும், நான் இப்பது மேடையில் அல்ல, தெய்வ சமூகத்தில். நீங்கள் இருப்பது மேடையில் அல்ல, தேவ சமூகத்தில். இந்த அனுபவம் அல்லது இந்த மனநிலை எனக்கு இருக்குமானால் நான் திரும்பி போகும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டவனாகத்தான் போவேன். நான் சொல்லுகிறது புரிகிறதா இல்லையா? எப்பொழுது ஜெபிப்பதற்கு, எப்பொழுது தேவ சமூகத்திற்கு, எப்பொழுது ஆலயத்திற்கு நாம் செல்லும் பொழுதும் இந்த மனநிலை நமக்கு இருக்கணும். நான் போகிறது ஒரு ஆலயத்திற்கு அல்ல, ஒரு தேவ சமூகத்திற்கு. இந்த பகுதியை நேரம் எடுத்து நம்மால் பேச முடியும். ஆனால் நமக்கு ஆவியானவர் நமக்கு சொல்ல சொன்ன வேறு சில காரியங்கள் இருக்கிறது. இந்த இடத்தில் கவனிக்கும் பொழுது கொர்நேலியு சொல்லுகிற அந்த வார்த்தையில் தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட, தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட. நல்ல கவனி, நீங்க படிக்கப்படாது, படிக்கணும்னா நான் சொன்னா மட்டும்தான் படிக்கணும். இல்ல அப்புறத்து ரப்பர் மூட்டல காணும். தேவனாலே உனக்கு கட்டளையிடப்பட்டதை பேசின பொழுது ஆவியானவர் கிரியை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கை தூக்கி சொல்லணுமே. கொள்ளா. அப்ப தேவனால் தனக்கு கட்டளையிடப்பட்டவைகளை பேசிய பொழுது ஆவியானவருடைய மாற்றங்கள் வெளிப்பட்டது. இப்ப நம்முடைய செய்தியின் தலைப்பு, பேதுருவுக்கு தேவனால் கட்டளையிடப்பட்ட இந்த வார்த்தைகள் எந்த வார்த்தைகள்? இந்த 3 நாள் தான் நம்ம படிக்க போறோம். நம்ம காமனா படிச்சோம், தேவனால் உமக்கு கட்டளையிடப்பட்டதை கேட்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். பேதுரு பேசினார், பயங்கரமான மாற்றம் வந்துச்சு. ஆனால் பேதுரு பேசின இந்த வார்த்தைகள் எந்த வார்த்தை? அப்ப அந்த வார்த்தையை நான் பேசினால் அந்த நாளில் நடந்தது ஒருவேளை நடக்கலாமே. அவர்கள் அனுபவித்ததை நானும் அனுபவிக்கலாமே. அப்ப இங்கு எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் இந்த 3 நாட்களும் முடிந்த மட்டும் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. அப்ப நம்ம கேட்க போகிறது எந்த வார்த்தைகள்? அந்த வார்த்தைகள். எந்த வார்த்தைகள்? அந்த வார்த்தைகள். எந்த வார்த்தைகள்? மறுபடி அல்லேலூயா. தேவனால் பேதுருவுக்கு வெளிப்படுத்தப்பட்டவை. தேவனால் பேதுருவுக்கு வெளிப்படுத்தப்பட்டவை. உண்மையிலேயே சொல்றேன், இந்த 3 நாட்கள் முடியும் பொழுது நம்முடைய சரீரத்தில், ஆத்துமாவில், ஆவிக்குரிய ஜீவியத்தில், வாழ்வாதாரத்தில் மாற்றத்தை உணர்வீர்கள். அநேகருடைய அநேக நாட்கள் காத்திருப்புக்கு இந்த நாட்கள் ஒரு முடிவு வரும். நெடு நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும், அது பிரமிப்பாக இருக்கும். இந்த அருமையான கன்வென்ஷனுக்கு பின்பு அநேகரை கர்த்தர் பிரமிக்க பண்ணுவாராக. சுவாசிக்கிறவர்கள் முடிந்தால் கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்காக போதிக்கவில்லை, நான் எனக்காகவும் இணைந்துதான் போதிக்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிறதை நானும் கேட்கத்தான் விரும்புகிறேன். காரணம், தேவனுடைய வார்த்தைக்கு பின் ஒவ்வொருவருக்கும் பலன் உண்டாகும். அப்ப இந்த வார்த்தைகள் அப்படித்தானே 44ஆம் வசனத்தில் இருக்கு. இந்த வார்த்தைகளை அப்போ நம்முடைய படிப்பினை என்ன? பேதுரு பேசின இந்த வார்த்தைகள் எந்த வார்த்தைகள் அப்படின்னு நம்ம ஆரம்பிப்போம். எல்லாம் இன்னைக்கு ஆரம்பிக்க முடியாது, ஒரு பகுதி. இப்ப நம்ம அப்படியே 33ஆம் வசனத்தை எடுங்க. ஏமா, மலையாளம் மட்டும் தெரிஞ்ச யாராவது இருக்கிறீங்களாங்க? தமிழ் புரியாத, தமிழ் தெரியாத, ஒருவேளை நான் பேசுறது புரியாதவர்கள் இருக்காங்களா? ஒருத்தர் இருந்தாலும் ஏதாவது உதவி செய்யலாம். இருக்கிறீங்களா? அப்படின்னா நம்ம வசனம் படிக்கலாம் தான் கேட்டு. எல்லாருக்கும் ஓரளவு தெரியுமே? தெரியாதாம்மா?
தெரியும் அப்படின்னா உங்களுக்கு தெரியலைன்னா நீங்க ஒண்ணு கை தூக்கி காப்பி அப்படி இப்படி சொல்லி பாஸ்டரியான்றுங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் இப்படி சொல்லுவேன், எங்களுக்கு ஒரு வாத்தியார் பைபிள் காலேஜில் இருந்தார். தோத்தர் எல்லாம் கேட்டுவிட்டு விளங்காம பெயரப்படாதும்பா. உங்களுக்கு புரியாது, ஏன்னா நமக்கு அது காரணம் உண்டு. நம்ம ஊர்ல சொல்லுவார், விளங்கலையா விளங்குச்சா, விளங்கலையா விளங்காது. அது வேற, அது வேற. அதாவது வள்ளியூருக்கு இந்த பக்கம் விளங்கல விளங்காதுன்னா அது விளங்காதுன்னு அர்த்தம். ஆனா வள்ளியூருக்கு கிழக்க போயிட்டேன்னா ஐயே விளங்கலன்னா புரியலேன்னு அர்த்தம். அதனாலதான் நான் சொல்ல நாட் அண்டர்ஸ்டாண்ட், புரியலேன்னு அர்த்தம். இங்க என்ன அர்த்தம், வேற பிடிங்கியாச்சுன்னு அர்த்தம். அப்போ இவர் அடிக்கடி சொல்லுவார், இதெல்லாம் கேட்டுவிட்டு நீங்க என்ன செய்தப்படாது, விளங்காம பெயரப்படாதும்பார். அதாவது திருநெல்வேலி மாவட்டம் விளங்காதது வேற. ஆமா, அதனால பார்டர்ல நின்று சொல்றேன், விளங்காம பெயரப்படாது. அதனாலதான் உங்களுக்கு புரியலைன்னா கை தூக்கணும்னு, விளங்காம பெயரப்படாதுல்ல. அதனாலதான் அல்லேலூயா. சரி, இப்போ நாம் 34வது வசனத்தை எடுங்க. 34வது வசனத்தை எடுங்க. அப்பொழுது பேதுரு, எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும். அவ்வளவுதான். ஆமென், அல்லேலூயா. அப்ப முதலாவது அவர் பேசின இந்த வார்த்தை எந்த வார்த்தை? முதலாவது பேதுரு பேசின இந்த வார்த்தை எந்த வார்த்தை? எதை பேசின பொழுது கொர்நேலியுவின் வீட்டில் மாற்றம் வந்தது? எதை பேசின பொழுது கேட்டவர்களின் வாழ்க்கையில் மாற்றம் வந்தது? எதை கேட்ட பொழுது அபிஷேகம் ஊற்றப்பட்டது? எதை கேட்ட பொழுது எழுப்புதல் உண்டாயிற்று? வேதம் சொல்லுகிறது, ஆமென், தெய்வம் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நம்முடைய தெய்வம், எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய தெய்வம், என்னுடைய தெய்வம் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஹல்லேலூயா. இதை சொன்ன பொழுது ஆவியானவரால் பொறுத்து கொண்டிருக்க மனதில்லை. இதை சொன்ன பொழுது ஆவியானவரால் பொறுத்து கொண்டிருக்க மனதில்லை. பேதுரு மைக்க வைக்கிறதுக்கு முன்ன அவர் மைக்க எடுத்துட்டார். காரணம் என்ன? ஸ்தோத்திரம். பேதுரு மிக நேர்த்தியாய் சொல்லுகிறார், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இரட்சகர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இந்த முதல் நாள் கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய அடிப்படையே இதுதான். ஒருவேளை பலவிதமான சூழல்களில் என் செய்தியை நீங்க கேட்கலாம். உங்களுக்கு பதில் சொல்லுவதற்கு எனக்கு ஒரே ஒரு வார்த்தை உண்டு. நான் பிரசங்கிக்கிற தெய்வம் முகதாட்சண்யம் பண்ணுகிறவர் அல்ல. இன்று இரவில் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்ல நான் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன். நான் பிரசங்கிக்கிற இயேசு பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நான் இதை விசுவாசிக்கிறேன், பேசுகிறேன். நீங்கள் இதை விசுவாசித்தால் கேட்கலாம். நாம் இணைந்து விசுவாசித்தால் நாம் தேவ மகிமையை காண்போம். ஆமென். ஒரு முறை கூட சொல்லுங்க, செய்தியின் தலைப்பு என்ன? நம்முடைய தெய்வம் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒரு 2 முறை இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுங்க. நம்முடைய தெய்வம் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஏம்மா ஒரு நிமிஷம், ரெண்டாவது நான் சொல்றேன். இந்த மலையாளத்தில் இது என்ன வார்த்தை? பட்சபாதம் என்ற வார்த்தைக்கு மலையாள பைபிள் வச்சிருக்கிற ஒரு சகோதரி இங்க இருந்தாங்க. இப்பொழுது அவர்கள் இங்கு இல்லை. வேறு யாராகிலும் இருக்கிறீங்களா? நீங்க படிக்கிறது எனக்கு தெரியுது, கழுத என்ன படிக்கிறீன்னு தெரியல. நமக்கு ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவோம். அந்த வேர்டை மட்டும் சொல்லுங்க, தப்பில்லை. முகபட்சம் இல்லையப்பா, முகபட்சம். முகபட்சம். ஆமீன். அதுக்கு தமிழ் வார்த்தை இன்னொன்னு, முகதாட்சிணியம் இல்லாதவன், பட்சபாதம் இல்லாதவன். சரி, ஒரு ஜோர ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க நம்முடைய ஆண்டவருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கேட்டுதான் இருப்பார். அல்லேலூயா.
அடுத்த ஒரு வார்த்தையை சொல்றார். வசனம் 35 பாருங்க. எந்த ஜனத்திலா இன்னும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அந்த வார்த்தை எந்த ஜனத்தினால் ஆகினும், எந்த ஜலத்தினால் ஆகினும், யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தேவனுக்கு பயந்து அவருடைய நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். அப்ப நம்முடைய தெய்வம் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆண்டவரே, இந்த இரவில் உம்மை நிரூபிக்க எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய தெய்வம் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது சிலருக்கெல்லாம் சந்தேகம் வரும். இல்லையே, நம்முடைய தெய்வம் பட்சபாதமாய் நடந்த சில இடங்கள் உண்டா? உண்டு. படிக்கும்போது எல்லாம் சேர்த்துத்தான் படிக்கணும். இல்லைன்னு சொன்ன வீட்டில் பெய்யிருந்து குழம்பி போகும். கேட்குமா மண்டை ஆட்டிட்டு இருப்பா. எல்லாம் புரிஞ்சது போல இருக்கும், ஒரு அளவு புரியாது. அதனால நம்ம இருந்து யோசிக்கணும். ஆரம்ப காலத்தில் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்திருக்கு. ஏன்னா இங்க பைபிள் சொல்லுது அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆனால் இதற்கு முந்தைய சில பகுதிகளை நான் படிச்சப்போ அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசினதெல்லாம் எனக்கு பிடிக்காம இருந்திருக்கு. எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. ஏசுதான் பேசினாலும் நம்ம பேசுகிறத கொஞ்சம் ஆராய்ஞ்சு தானே பார்க்கணும். நம்ம ஆட்களுக்குள்ள குழப்பமே அதான். வெள்ளையா இருக்க பாஸ்டர் போய் சொல்ல மாட்டார், கருப்பா இருக்கவங்களா நான் தான் இருப்பான். இப்படி நம்ம நினைச்சுதான் நம்ம பலரும் நாசமா போயிட்டோம். அவர் பாஸ்டர் 30 வருஷம் ரைட், அவர் சொன்னா சரியா தான் இருக்கு. சில ஆட்கள் நினைப்பா இங்கிலீஷ்ல பேசுறவனுக்கு எல்லாம் தெரியும், இங்கிலீஷ்ல பேசினா. அதனாலதான் சில ஆட்கள் தனக்கு தெரியாததை பேசும்போது இங்கிலீஷ்ல பேசுவான். என்ன முன்ன இருக்கிறோம் மாங்கோட்டை எனக்கு தம்பியா இருப்பான். அதனால நம்ம என்ன படிச்சாலும் ஒன்னு புரிய படிக்கணும், கொஞ்சம் படிச்சாலும் போதும். அல்லேலூயா. நமக்கு பிரசங்கத்துக்கு தலைப்பென்னா உலக்கே விழுங்கின போல இருக்கப்படாது. நான் இன்னும் சொல்லுவேன், எனக்கு பதில் பேசணும், எனக்கு அதான் பிடிக்கும். லட்ச ஜனம் எனக்கு முன்னால இருந்தாலும் ஏன் பாலிசி வாய் திறந்து பதில் பேசணும். ஏன்னா மரித்தவர்கள் வாய் திறக்க மாட்டாங்க. உங்களை நம்பி வந்திருக்கேன், நீங்க இன்னும் சாவல்லேன்னு மனசிலாவும் நினைக்க என்ன ஒண்ணு சொல்ல வைக்கப்படாது. இப்போ ஒரு அல்லேலியா சொல்லுங்க, கொஞ்சம் மாற்றம் உண்டு. அப்போ நம்முடைய தெய்வம் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, நம்முடைய தெய்வம் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆனா நான் பைபிள்ல படிச்ச ஒரு சில காரியங்கள் ஆரம்ப காலத்தில் வசனத்தையும் சக்தி இப்பவுமே ஒண்ணும் தெரியாது, அது வேற. ஆரம்ப காலங்களில் நான் படிச்சப்போ ஆண்டவர் ஏன் இப்படி நடந்திருக்கார் அப்படின்னு எனக்கு கூட சந்தேகம் வரத்தான் செய்திருக்கு. அது எப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி நம்ம படிச்சோம். கொஞ்சம் பின்னால மத்தேயு எழுதிய சுவிசேஷத்துக்கு வாங்க, மத்தேயு எழுதிய சுவிசேஷத்துக்கு வாங்க. இங்க அவரு உங்களுக்கு அது பிடிச்சிருக்கான்னு பாருங்க. அப்புறம் நம்ம அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதா டாக்டர் பட்டம் கொடுக்கறதான்னு அப்புறம் பார்ப்போம். 10ஆம் அதிகாரத்தை எடுங்க. 10ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. என்ன ஏன் பார்க்க, பைபிளை பார்த்தியான்னு? ஏன்னா பைபிள்ல நெத்திலே இருக்கு மத்தேயு சுவிசேஷம். 5ஆம் வசனத்தை பாரியா, எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? இதை படிக்குமா உங்களுக்கு ஒரு காரியம் பிடி கிடைக்கும். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னதாவது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு, எப்படி புறஜாதியார் நாடுகளுக்கு சமாரிய பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் என்றார். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நீங்க உங்களை பார்த்தா பாவம் போல இருக்கு.
அப்ப நீங்க சும்மா இருக்கணும்னு ஒரு கேள்வி கேட்டா போதும், அங்கனே இருக்கு ஜாமாயி. நம்முடைய தெய்வம் ஏன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆனா இந்த இடத்துல இயேசு பேசினதில் நீங்கள் ஒரு வித்தியாசம் உணர்கிறீர்களா? ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் என்ன செய்யுங்க, புறஜாதியார் நாடுகளுக்கு போக வேண்டாம், சமாரியாவுக்குள் பிரவேசிக்க வேண்டாம். எங்க தான் போங்க? காணாமல் போன இஸ்ரவேலர்களுக்கு போங்க. அங்க போய் என்ன பேசணுமா? பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று. அப்ப இந்த வார்த்தையில் என்ன தெரியுது? சமாரியார்கள் ரட்சிக்கப்படுவதை இயேசு என்ன செய்யல? யோசிக்கிறீங்களா இல்லையா? இல்லைன்னா வெள்ளையும் சொன்ன எல்லாம் நல்லா தான் இருக்குன்றீங்களா? யோசிக்கிற இயேசு. அப்போ பேதுரு 10ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற பட்சபாதம் இல்லாதவர் என்ற சொல்லுக்கும் மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற சொல்லுக்கும் வித்தியாசம் இருக்கா? அப்ப இயேசுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கலாமா? யோசிக்கணும். நீங்க ரொம்ப யோசிக்கிறியா? ஆமா. அப்ப கொடுத்தத வாபஸ் வாங்க வேண்டியது. அல்லேலூயா. இதோட தீரல்ல, இன்னும் இருக்கு. மத்தேயு 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இந்த மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் வரும்போ அங்கே ஒரு கானானிய ஸ்திரீ ஒருவர் இயேசுவினிடத்தில் விடுதலைக்காக அண்டி வருகிறார்கள். இயேசுவுக்காக விடுதலைக்கு வர்றார்களா? அந்த இயேசுவினிடத்தில் இயேசு அந்த ஸ்திரீயினிடத்தில் சொன்ன சில காரியங்களை நம்ம படிக்கணும். 21 முதல் படிக்கலாமா? யாராவது வாசிக்கிறீங்களா தங்கச்சி? ஆனா என் கூட வாசிக்கிறது ரொம்ப பொறுமை, நீடிய பொறுமை, சகிப்பு தன்மை எல்லாம் வேணும். இருக்கா அவனுக்கு? அப்ப தொடங்கு. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டு இருக்கிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. நல்லா கவனிக்கணும். கூப்பிடுறது யாரு? பேசுங்க. கூப்பிடுறது யாரு? கானானிய ஸ்திரீ. என்ன வந்து சொன்னாங்க? ஆண்டவரே, என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், நீங்க எனக்கு உதவி செய்யணும்னு. ஆனா அதற்கு ஒரு பதிலும் அவர் என்ன செய்யவில்லை, பதில் சொல்லல. இதுல இருந்து என்ன தெரியுது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்னு பொதுப்படையா கூப்பிட்டவர் இப்ப ஒரு கானானிய ஸ்திரீ வந்து சொல்லுதார், எனக்கு உதவி செய்யணும். சைலண்டா இருந்தார். அப்ப அவருக்கு கொடுத்த டாக்டர் பட்டத்தை கேன்சல் பண்ணணும். நினைச்சலாவில்லை. என்ன நீங்க ஒரு மாதிரி பாக்குதியா? உங்களுக்கு கோபம் வருதா இல்லையா? இயேசுவை குறை சொன்ன மாதிரி ஃபீல் ஆகுதா இல்லையா? ஆமை, ஃபீல் ஆகி புரோஜனம் இல்லை. அவர் ஏன் அப்படி சொன்னார்னு நம்ம படிக்கணும். அடுத்து படிங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். மேலே சொல்லுங்க, சீஷர்களுக்கு இருந்த மனசாட்சி யாருக்கு இல்லை? அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்து சீனியர் பாஸ்டர்ட்ட சொல்லுதார், கொஞ்ச நேரமா போன பஞ்சாயத்துல இருந்தே கூப்பிட தொடங்கினது. தெற்றுக்குழியில இருந்து கூப்பிட்டு வாரா. தோத்திரம், பழுகல் வந்தாச்சு, இன்னும் நீர் தொன்னும் சொல்லல, ஏதாவது சொல்லும் பாவா போட்டுன்னு. உடனே அவர் இன்னொரு வார்த்தை சொல்றார். அடுத்து படிங்க. அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். இப்ப நம்ம பிரசங்கத்துக்கு தலைப்பை சொல்லுங்க. உங்களுக்கு இந்த தலைப்பு சரியா படுதா? சரியா படுதா? இப்ப தலைப்பை மாற்றணுமா இல்லையா?
எந்த வார்த்தைகளை சொன்ன பொழுது எழுப்புதல் வந்தது? தெய்வம் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்ற அந்த வார்த்தைகளை சொன்ன பொழுது எழுப்புதல் வந்தது. நானும் சொல்லலாம். ஆனா எனக்கு சில சந்தேகம் இருக்கு. ஏன்னா மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே சீஷர்களை அனுப்பும் பொழுது சொல்லுகிறார், புறஜாதிகளின் தேசத்திற்கு போக வேண்டாம் என்று சொன்னார். சமாரியாவுக்குள் நுழைய வேண்டாம், அதாவது உங்க கால் படாது படக்கூடாதுன்ட்டார். சிதறி கிடக்கும் இஸ்ரவேலர்களிடத்தில் போங்க அப்படின்னார். அல்லேலூயா. சமாரியா ஸ்திரீ தன்னிடத்தில் வந்த பொழுது ரொம்ப தூரம் நடந்தா ஒரு வார்த்தை கூட பேசல. சரி, பாவப்பட்ட அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்றார், அப்ப கூட வாயே திறக்கல. மறுபடியும் அவர் அழைத்து வரும் பொழுது, அவள் அழைத்து வரும் பொழுது, ஆமென், உனக்காக நான் வரவில்லை, காணாமல் போன இஸ்ரவேலர்களுக்காக வந்தேன் அப்படின்னு. அப்ப இத பார்க்கும் பொழுது, ஐயா, அப்ப நீங்க பேதுரு பேசினது தப்பு இல்லையா? பேதுரு பேசினது தப்பு இல்லையா? தப்புதானே. பேதுரு என்ன பேசி இருக்கணும்? நம்முடைய தெய்வம் பட்சபாதம் உள்ளவர், அது அப்படிதான் சொல்லி இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல ரெண்டையும் நான் படிச்சப்போ என்னுடைய தெய்வத்தை தோத்தர் கொஞ்சம் சந்தேகப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அல்ல, எனக்கு வந்திருக்கு. முன்ன வசனம் படிக்க முன்ன. ஆனா பேதுரு பிரசங்கித்த காலம் வேற, இயேசு பிரசங்கித்த காலம் வேற. அல்லேலூயா. பேதுரு எப்ப பிரசங்கித்தார்? எந்த காலத்தில்? இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், பாடுகள், சிலுவை மரணம், அடக்கம், உயிரோடு எழும்புதலுக்கு பின்புதான் சமஸ்த உலகத்திற்கும் கிருபையின் காலம் ஆரம்பிக்குது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறது புரிகிறதா? அப்ப இயேசு பிரசங்கித்த காலம் எது? நியாயப்பிரமாண காலம். நியாயப்பிரமாண காலம். இயேசு பிரசங்கித்தது நியாயப்பிரமாண காலம். அவரால் நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்படுகிறது, நிறைவேற்றப்படுகிறது, முற்று பெறுகிறது. அந்த வரைக்கும் பலியினால் ரட்சிப்பு, அதற்கு பின் அதுவரை கிரியையினால் ரட்சிப்பு, அதற்கு பின்பு கிருபையினால் ரட்சிப்பு. அப்ப இயேசு புறஜாதிகளின் தேசத்திற்கு போக வேண்டாம் என்று சொல்ல காரணம், அவர்களுக்கான ரட்சிப்பின் காலம் இன்னும் என்ன செய்யல, வரல. வருகிற காலம் வரும் பொழுது சமாரியாவை பிலிப்புவுக்கு எழுதி இருக்கேன். அகில உலகத்தை இனி ஆதாயப்படுத்தலாம், இப்ப போக வேணாம். இப்ப போனா அவர்களுக்கு வசன அறிவு உண்டாகுமே தவிர வசன விடுதலை உண்டாகாது. இப்ப போனா அறிவு பெருக பேசலாம், அப்ப போனா கிருபை பெருக பேசலாம். அல்லேலூயா. நான் சொல்லுது புரியுதா இல்லையா? இப்ப நம்முடைய பைபிள் பொய் சொல்லாது. நம்முடைய தெய்வம் பட்சபாதம் உள்ளவர் அல்லவென்று பைபிள் என்ன செய்யாது? 100% சொல்லுவேன். பேதுரு பிரசங்கித்த இயேசு பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நான் பிரசங்கிக்கிற இயேசு பட்சபாதம் உள்ளவர் அல்ல. காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலம் உலகத்திற்கு ரட்சிப்பு உண்டாகவில்லை. உலகத்திற்கு எப்பொழுது ரட்சிப்பு உண்டாயிற்று? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் எப்பொழுது அகில உலகத்திற்காக பூமியில் சிந்தப்பட்டதோ அப்பொழுது ஆமென் உலகத்திற்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. ஒருவனுடைய பாவ செயல் உலகத்தை சாபத்திற்குள்ளாக்கிற்று. ஒருவருடைய மரணம் உலகத்தை இரட்சிப்பிற்குள்ளாயிற்று. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு பின்பு அகில உலகத்துக்கும் இரட்சிப்பு. இந்த இரவிலே தைரியமாய் சொல்லலாம், நம்முடைய தெய்வம் பட்சபாதம்
உள்ளவர் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்றைக்கு நான் இதை உங்களுக்கு சொல்றது, நான் ஆரம்ப ஊழிய நாட்களில் இதை குறித்த அறிவு இல்லாதவனாக நான் படிச்சிருக்கேன். நான் இதை படிச்சுட்டு இது எப்படி ஆண்டவர் அம்மை பாரபட்சம் உள்ளவராத்தான பேசி இருக்கார். நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன்னாரு, அது தப்புதானே? அது என்ன இருதயத்தை பாதிச்ச வார்த்தை, இருதயத்தை பாதிச்சு. ஏன் இப்படி ஏசப்பா நடந்தாக? ஏன் இப்படி அவர் பேசினார்? எதையும் காரணம் இல்லாம பேச மாட்டார்களே. அவருடைய வார்த்தையின் ஒரு உறுப்பாகிலும் பயனற்றது அல்லவே. அப்ப ஏன் அப்படி நடந்துகிட்டாக என்று படிச்சப்ப பிரச்சனை அவரிடத்தில் இல்லை, பிரச்சனை என்னிடத்தில் இருந்தது. நமக்கு வெவ்வேறு இல்லைன்னு பிறகுதான் எனக்கு புரிஞ்சு. காலம் வேற. என்னதுங்க? காலம் வேற. அது நியாயப்பிரமாண காலம், இது கிருபையின் காலம். இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டது இஸ்ரவேலுக்காக, இயேசு அனுப்பினது அகில உலகத்துக்காக. எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுது? இயேசு என்ன சொன்னார்? காணாமல் போன இஸ்ரவேலர்களுக்காகவே அனுப்பப்பட்டேன். அப்ப இயேசு அனுப்பினது யாருக்காக? இயேசு அனுப்பப்பட்டது யாருக்காக? இஸ்ரவேலருக்காக. இயேசு சொன்னார், நீங்கள் உலகமெங்கிலும் போய். அப்ப இயேசு நம்மை அனுப்பினது யாருக்காக? அகில உலகத்துக்காக. ரட்சிப்பு தனி மனிதனுக்குரியதல்ல, அகில உலகத்துக்குரியது. ஜோர் அவரு கைத்தட்டு கொடுத்துருங்க ஆண்டவருக்கு. நன்றி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நான் படிச்சேன் யார் என்பதல்ல பிரச்சனை, எந்த குலம் என்பதல்ல பிரச்சனை, எந்த மதம் என்பதல்ல பிரச்சனை, எந்த மொழி என்பதல்ல பிரச்சனை. ஒரே ஒரு பிரச்சனை தான். 35 வசனம் அப்போஸ்தலர் 10. எந்த ஜனத்தினால் ஆயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். பிரச்சனை என்ன? இவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாங்கிறதான் பிரச்சனை. அல்லேலூயா. பிரச்சனை ஜாதியில் இல்லை, பிரச்சனை மொழியில் இல்லை, பிரச்சனை நிறத்தில் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஒரு டைப்பா இருப்பாங்க. ஆமா, சில நேரங்களில் வெளிநாடு போகும் பொழுது சிலர்லாம் பார்த்தா நமக்கு சிரிப்பா வரும். மூக்கு சப்பி சகப்பலம் இருந்த மாதிரி இருக்கு. மொழிகள் எதுவாய் இருப்பினும், மனிதனுடைய உருவங்கள், மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் எதுவாய் இருப்பினும் பைபிள் சொல்லுது, பயந்திருப்பதும் நீதி செய்வதும் எவனோ அவன் தேவனுக்கு உகந்தவன். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப நம்ம இன்னைக்கு ஒரு கன்ஃபார்ம் பண்ணுவோம், நம்முடைய தெய்வம் பட்சபாதம் உள்ளவர். எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய தெய்வம் பட்சபாதம் உள்ளவர். இப்போ கொஞ்சம் கூட டீப்பா சொல்லுங்க, இயேசு பட்சபாதம் உள்ளவர். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஜாதி பார்க்கிறாங்க, சபைகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது, செல்வந்தர்கள் மதிக்கப்படுகிறார்கள், ஏழைகள் நசுக்கப்படுகிறார்கள். சபைகளில் பல தரப்பட்ட நிலைகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. இதெல்லாம் இயேசுவினால் உருவாக்கப்பட்டது அல்ல, இது இயேசுவுக்கு தெரிந்து நடப்பதல்ல. என்னுடைய தெய்வம் பட்சபாதம் உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வத்தினுடைய பட்சபாதமின்மை எங்கெல்லாம் வெளிப்பட்டது என்று கவனிக்கும் பொழுது, உங்கள் புரிந்து கொள்ளுகிற விதத்தில் லகுவாக வேகமாய் இன்னும் ஒரு 25 நிமிஷத்தில் உங்களுக்கு தெய்வத்தினுடைய ஸ்தோத்திரம் தெய்வீக சிந்தனைகளை உங்களுக்கு தர விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வாரா? அல்லேலூயா. ஒன்று, அவருடைய உதவி பட்சபாதம் உள்ளது அல்ல. பாயிண்ட் நம்பர் 1, எப்படிங்க? அவருடைய உதவி பட்சபாதம் உள்ளது
அல்ல. அவர் உதவி செய்வதில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒரு முறை கூட சொல்லுங்க, அவர் உதவி செய்வதில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒரு முறை கூட சொல்லுங்க, அவர் உதவி செய்வதில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு உதவி செய்வாரா, எனக்கு இது நடக்குமா, என்னையும் ஆண்டவர் நேசிப்பாரா என்கிறவர்களுக்கு தெளிவா சொல்லுவேன், நீங்க யார் என்பது பிரச்சனை இல்லை. நான் பிரசங்கிக்கிற தெய்வத்திற்கு உதவி செய்வதற்கு அவர் பட்சபாதத்தில் உதவி செய்கிறவர். ஆமென், ஆமென், ஆமென். வேதாகமத்தில் படிக்கும்போ அதே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தை ஒன்னு பாருங்க. 38ஆம் வசனத்தை ஒன்னு பாருங்க. பாத்தீங்களா இருக்கா? தெய்வம் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதற்கு அந்த வசனத்துக்குள்ள ஒரு வார்த்தை இருக்கு. என்னன்னு பாருங்க. தமிழ் பைபிள்ல, மலையாளத்தில் இருந்த அதை ஒண்ணு நம்ம கவனிக்கணும். பாஸ்டர் ஒண்ணு பாருங்க. தெய்வம் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதற்கு ஒரு வார்த்தை எங்க இருக்கிறது? 38ல ஒண்ணு பாருங்க பாப்போம். எஸ், தேங்க்யூ பாஸ்டர். நசரேயனாகிய இயேசுவை சேர்ந்து படிப்போமா எல்லாரும்? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? யாவரையும் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யாவரும் என்ற வார்த்தையிலே அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பது நிரூபிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. மலையாளத்தில் அது ஆமென், பாதிச்சவரே ஒக்கேயும். நல்ல வார்த்தை இல்லையா? நம்ம ஊர்ல அது ஒண்ணு ஒக்காதுன்னு நம்ம ஊர்ல அப்படி சொல்லுவாங்க இல்ல? அது ஒண்ணு ஒக்காது, அது வேற ஒக்காது, இது ஒரு ஒக்கேயும். உங்க கூட வந்தா மலையாளம் படிக்கலாம், என்ன தமிழ் தலையாளம் ஆயிப்போம், அதனால படிக்கவும் பயம். அப்போ வந்த ஒருவரையும் ஆண்டவர் சொல்லலையே, எப்ப உனக்கு உண்டு உனக்கு இல்லை, உனக்கு தருவேன் உனக்கு தரமாட்டேன், நீ பெற்றுக்கொள் நீ பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவர் சொல்லல. வேதம் சொல்லுகிறது பிசாசினால் பாதிக்கப்பட்ட யாவரையும் பிடிக்கப்பட்ட யாவரையும். அப்ப இந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் பிரசங்கிக்கிற 2, என்னை ரட்சித்த 3, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம் இயேசு உதவி செய்வதில் பட்சபாதம் உள்ளவர். கர்த்தரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப இயேசுவை அறிந்தவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம சரியான ஒரு தெய்வத்தை தான் அறிந்திருக்கிறோம். இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப சரியான ஒருவரைத்தான் நாம் ஆராதிக்கிறோம், அவருக்கு ஊழியம் செய்கிறோம் அல்லவா? சரியான ஒருவருக்குத்தான் ஊழியம் செய்கிறோம். அல்லேலூயா. பயப்படத்தக்கவர் அல்ல, பரிதபிக்கப்படத்தக்கவர், வந்துட்டனேன்னு யோசிக்க வேண்டியவர். அப்ப ஜோர நம்ம ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப இயேசுவுக்கு ஒரு பாட்டு பாடுவோமா? அப்ப கொஞ்சம் மூடு மாறும். என்ன ஒரு மாதிரி பாக்குதியா? எப்ப போகணும் உங்களுக்கு? ஏமா ஒரு கவி பாடுவோமா? அது காரணம் உண்டு. அப்படியே கொண்டு போப்பட கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் பண்ணி கொஞ்சம் நிலைமைக்கு நிறுத்தன். நின்று போனா கடைசி வரை டயர்ட் ஆகாம போகலாம். பலருக்கு இந்த மேட்டர் தெரியாது. அதான் புரியுது இல்லையா? பிரசங்கம் எப்படி இருந்து சூப்பரா, நேரம் போனதே. என்ன பிரசங்கம் பண்ணாரு யாரு தெரியும்? நேரம் போனதே. அந்த நிலைமை ஏன் பிரசங்கத்துக்கு வரப்பட. இதுல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். நம்ம பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன?
அதை குறித்து நம்ம தெய்வம் எவைகளில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, உதவி செய்வதில். உறக்கத்தில் கேட்டாலும் எழும்பி இருந்து பப்பரப்பேன்னு சொல்லிட்டு படுத்தரணும், வாயபலம் தரப்படாது. நம்முடைய தெய்வம் உதவி செய்வதில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் உங்களுக்கும் சரி உங்கள் மூலமும் சரி பட்சபாதமின்றி உதவி செய்கிற தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். இன்ப நாமம், பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம். வாசனை கைத்தட்டி பாருங்க, அவர் சந்தோஷப்படுவார். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், வாசனை வீசிடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். ஆண்டவரே, பட்சபாதம் இல்லாத வல்லமை, வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். அவருடைய நாமம் உயர்ந்தல்ல, நம்ம அப்பா உதவி செய்வதில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை தூரத்திடும் நாமம், சாத்தானின் சேனையை ராஜ்யத்தின் சுவிசேஷம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. பிசாசை தூரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம், ஓ ரம சந்தலார் விகாரம், இணையில்லா நாமம், சத்த எல்லை முழுவதும் மகிமை ஆண்டவரே. இயேசுவின் இந்த ராத்திரியில் நம்முடைய வசனம் ஒவ்வொருவருடைய இருதயத்தில் ஊடுருவி சென்று மாற்றங்களை ஏற்படுத்தும்படியாக சொல்கிறேன். ஜெயித்திட்ட நாமோ, சாப பிசாசை தூரத்திடும் நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை தூரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், பரிமள நாமம், பரிமள தைலமா இயேசுவின் நாமோ, ஆனென்றும் வாசனை வீசிடும் இப்ப சொல்லுங்க. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஒரு கணம் அந்நிய வாசங்களை பாடுங்க. பரிமள தைலமா இயேசுவின் நாமோ, பெறவதிரி சந்தல பரிபல குரகவலவா, இயேசுவின் நாமோ உதவி செய்வதில் பாரபட்சமில்லாத தெய்வம், உதவி செய்வதில் பட்சபாதம் இல்லாத தெய்வம். இன்றைக்கு ராத்திரி வேளையில் இவர்களுக்கு உதவி செய்ய நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா.
நம்ம ஆண்டவரை உயர்த்துவதற்கு ஒரு தருணம் கிடைக்கிறதே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏசப்பாவுக்கு ஜோர் அவர் அல்லேலூயா சொல்லிருங்க. நம்முடைய தெய்வம் உதவி செய்வதில் பட்சபாதம் உள்ளவர். நம்முடைய தெய்வம் உதவி செய்வதில் பட்சபாதம் உள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது மிக தெளிவாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, ஆமென் ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் அவர் பயன்படுத்துகிற அங்கே பயன்படுத்தப்படுகிற வார்த்தை என்ன? ஆமென் ஸ்தோத்திரம். யாவருக்கும் ஆண்டவர் தெய்வீக சுகத்தை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். யாவரையும் ஆண்டவர் குணமாக்கினார். ஆண்டவர் குணமாக்கினார். இன்னும் நம்ம வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை கனமான ஊழியத்திற்கென்று அனுப்புகிற அற்புதமான வார்த்தையை நாம் என்ன செய்கிறோம்? கேட்கிறோம். மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே 17-18 வசனங்களை இப்பொழுது தங்கச்சி வாசிங்க. மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சரி, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அந்த கடைசி வார்த்தை என்ன சொல்லுகிறது? வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இதில் ஒரு குரூப்பிசம் இருக்கிறதா? இன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? இஸ்ரவேலர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுகமாக்கப்படுவார்கள். சமாரியர்களை தொட்டால் அது உங்களுக்கு அற்புதமாக இருக்காது. இந்த சொல்லி ஒண்ணு இல்லை. வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவர்களாய் நடக்கும் அடையாளங்கள் அவன. ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதற்கு வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் இன்னும் உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராகத்தான் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. சரி, மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதனுடைய 29, 30, 31 வசனங்களை படிங்க. 29, 30, 31 வசனம். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். இந்த இடத்துல இனி நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கு. தொடருங்க. அப்பொழுது சப்பானிகள் குருடர் ஊமையர் முதலிய அநேகரை இஸ்ரவேலரா அநேகரை காமனா தானே இருக்கு. அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க நல்லா கவனிக்கணும். இங்க இஸ்ரவேலனான்னு இயேசு கேட்கல, நீ சமாரியனான்னு இயேசு கேட்கல, நீ யூதனா என்று கேட்கல, நியாயப்பிரமாண விசுவாசியான்னு கேட்கல. அவன் வந்து உட்கார்ந்தான். இப்ப யாருக்கு விடுதலை? பாதத்தில் வந்தவனுக்கு விடுதலை. பட்சபாதம் இல்லாத தெய்வம். யாருக்கு விடுதலை? பாதத்தில் வந்தவனுக்கு விடுதலை. அது யாரா இருந்தாலும் சரிங்க, அவருடைய பாதத்தில் வந்தவனுக்கு விடுதலை. நீ படிச்சவனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆனா யாருக்கு விடுதலை? அவருடைய பாதத்தில், அவருடைய சமூகத்தில், அவருக்கு முன்பதாய், அவருடைய முகத்திற்கு முன் வருகிறவன் எவனாய் இருந்தாலும் சரி, அவனுக்கு விடுதலை.
அவர் பட்சபாதம் இல்லாத தெய்வம். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். விடுதலை எல்லாருக்கும், ஆனா மகிமை இஸ்ரவேலின் தெய்வத்துக்கு. அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று இரவில் ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதில் எனக்கு அத்தனை சந்தோஷம். நான் பிரசங்கிக்கிற இயேசு பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் அனைவருக்கும் நன்மை செய்கிறவர். அவர் யாருக்கு நன்மை செய்கிறார்? வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் வருகிற அவருடைய சமூகத்தில் வருகிற அத்தனை பேருக்கும் செய்கிறார். ஒரு ஆமேனா? அல்லேலூயா. இன்னும் நம்ம கொஞ்சம் கூட அடுத்த நிலைக்கு நம்ம போகணும், கொஞ்சம் கூட அடுத்த நிலைமைக்கு போகணும். ஒரே ஒரு பகுதியை மட்டும் நம்ம வாசிச்சு முடிக்க போறோம். இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே இப்ப 15ஆம் அதிகாரத்துல தானே தங்கச்சி நிக்கிறீங்க. எஸ். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? 24 இந்த வாசி, ஏற்கனவே அதை வாசிச்சாச்சு. இருந்தாலும் அந்த கானானிய ஸ்திரீயிலிருந்து இன்னும் நமக்கு பாடம். அப்படிங்க. அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அடுத்து அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது ஏற்கனவே நம்ம படிச்சாச்சு. இந்த இடத்தில் அவள் நிராகரிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அவள் இருந்தது நியாயப்பிரமாண காலம், அது ஒரு புறம். ஆனால் இவள் நிராகரிக்கப்படுவதற்கு அவள் கானானிய ஸ்திரீ. 2, அவள் இஸ்ரவேல் பெண்மணி அல்ல. சரி விடட்டு. ஆனால் அவள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு காரணம் உண்டு. அது என்ன? தெய்வம் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்வதற்கு இன்னொரு காரணம் சொல்றேன். அவள் கானானிய பெண் நிராகரிக்கப்படலாம், அவள் இஸ்ரவேல் பெண் அல்ல, நிராகரிக்கப்படலாம். அப்ப ஏன் அவர் ஏற்றுக்கொண்டார்? அவள் ஏன் ஏற்றுக்கொண்டார்? அவளை ஏன் ஏற்றுக்கொண்டார்? 28ஆம் வசனத்தில் இருக்கு. இப்ப பிரச்சனை கானானிய பெண்ணா இஸ்ரவேல் பெண்ணாங்கிறது பிரச்சனை இல்ல, விசுவாசம் உள்ளவளாங்கிறது தான் பிரச்சனை. அல்லேலூயா. முன்னால பிரச்சனை இருந்து எப்போ? சிலுவைக்கு முன் ரட்சிப்பிற்கு முன், நமக்காக ஒருவருடைய ரத்தம் சிந்தப்படுவதற்கு முன். நீ யாரு, எந்த ஊரு, உனக்கு ஆதார் கார்டு ஏது எல்லாம் கேட்டு சிட்டிசன்ஷிப் கேட்டு தான் உள்ள விட்டாக, உள்ள வர முடியாது. ஆனா என்னைக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தினால் அந்த மகா பிரதான ஸ்தலத்தின் திரைச்சீலையை கிழித்தாரோ அன்னையிலிருந்து நீ எந்த ஊரு, ஆதார் கார்டுக்கு நிறம் எல்லாம் கர்த்தர் கேட்கல. இப்ப ஒரே பிரச்சனை, ஆமென், நீ என்னை விசுவாசிக்கிறியாங்கிறதா பிரச்சனை. அல்லேலூயா. ஆமென். அவ்வளவுதான். இந்த இடத்துல 28ஆம் வசனத்தை தங்கச்சி படிப்பாக கேளுங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. எம்மா, நீ கானானிய பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, இஸ்ரவேல் அல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உன்னுடைய விசுவாசம் ஒண்ணு இருக்கு பாத்தியா, அந்த ஒரு விசுவாசம் உன்னை ஒரு எல்லையை கடக்க வைத்தது. முன்னால எனக்கு ஒரு எல்கை இருந்து இதுவரைக்கும் தான் வரணும், இதுக்கு மேல வர முடியாது. இது வரைக்கும் தான் தொடணும், அதுக்கு மேல தொட முடியாது. எல்கை இருந்துச்சு, ஆனா அந்த எல்கை மாறியது. எதனால தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்த பொழுது. அல்லேலூயா. இப்பொழுது நீங்களும் நானும் எல்லை கடந்து நிற்க வேண்டியவர்கள் அல்ல, எல்லைக்குள் நிற்க வேண்டியவர்கள்.
அதனாலதான் சொல்லுகிறார், நம்முடைய தெய்வம் பட்சபாதம் உள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்பார், என்னால் உன்னை சுகமாக்க முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? எஸ் ஆர் நோ? எஸ். வா, உனக்கு சௌக்கியம். ஆண்டவருக்கு தேவை, நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிச்சு. நான் ஒண்ணு சொல்றேனேம்மா, உங்க விசுவாசம், நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நீங்க ஆண்டவர் பார்வையில் ரொம்ப மேன்மையானவங்கம்மா, ரொம்ப மேன்மையானவங்க. ஒரு வார்த்தை சொல்றேன் கேளுங்க. சிலருக்கெல்லாம் லைட்டா தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு. பைபிள் அழகா சொல்லி இருக்கு, கர்த்தருக்குள் நித்திரை அடைகிறவர்கள் இது முதற்கொண்டு பாக்கியவான்கள், கடைசியில் புதைக்கப்படுவார்கள். பரவாயில்ல, இல்ல கடைசியில சாப்பாடு கொடுக்கப்படுவார்கள். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. கானானிய ஸ்திரீயினிடத்தில் இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். காணாமல் போன இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் நான் வந்தேன்றார். வந்தது எதுக்கு? யாருக்காக வந்தாராம்? காணாமல் போன இஸ்ரவேலுக்காக. ஆனா இஸ்ரவேலுக்கு கண்டிஷன் என்ன? 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. 1ஆம் அதிகாரத்தில் எடுங்க. 9ஆம் வசனம் முதல் ஒன்று படிங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் அங்க என்ன இல்ல? பாரபட்சம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே, அந்த ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. விசுவாசிக்கிற நீங்க பாக்கியவான்கள். நான் சொன்ன ஒரு காரணம் இருக்கு. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. இந்த வார்த்தையை கவனிக்கணும். அவர் உலகத்தில் இருந்தார், ஆனால் இந்த உலகம் அவரை அறியல. 2 முடியல. வாரம் தங்கச்சி. அவர் உலகத்தில் இருந்தார், இந்த உலகம் அவரை அறியல. உலகத்தை அவர் மூலமாய் உலகம் உண்டாயிற்று. அவர் உலகத்தை உண்டாக்கினார், இந்த உலகம் அவரை அறியல. அடுத்த வசனம். அவர் நமக்கு சொந்தமானதிலே வந்தார். தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளல. உலகத்திலே இருந்தார், உலக அறியல. உலகத்தை உண்டாக்கினார், உலக உண்டாக்கி பார்த்தார், உண்டானது அறியல. சரி வந்தா சரியாவுன்னு வந்து பார்த்தார், வந்தப்ப உலக அறியல. சரி சொந்தமானதுல வந்தார், சொந்தமானவன் அவரை என்ன செய்யல. ஆமா, அவர் தேவகுமாரனாக பேசினார். எல்லாரும் சொன்னாங்க, இது மரியாளின் மகனுக்கு சத்தம் போல இருக்கு. இவ்வளவு பிரசங்கம் பண்ணுதான் இந்த பையன், யாவது பைபிள் காலேஜில் படிச்சாங்க. அப்ப இயேசுவை தேவகுமாரனாக என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை. ஆனா பட்சபாதம் இல்லாத தெய்வம் இன்னொரு வார்த்தை எங்க சொன்னார்? தொடர்ந்து படிங்க. அவருடைய நாமத்தின் மேல். உனக்கு செல்ஃப் மோட்டர் ஸ்பீடு பத்தாது, நிறுத்தின உடனே படிக்கணும். நாளை வரும்ப 4 இட்லி தின்னுட்டு வரணும், உபவாசத்துல வரப்படாது. படுக்கணும்படி. அவருடைய நாமத்தின் மேல், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப சொன்ன அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்களுக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். கொஞ்சம் முன்ன நாக்குட்டின்னு சொன்னார், கொஞ்சம் முன்ன நாக்குட்டின்னு சொன்னார். இப்ப என்ன சொன்னார்? நாக்குட்டி போச்சு, இப்ப நம்ம குட்டின்னு சொன்னார். அதான் மாற்றம். ஒரு காலத்துல நம்ம யாரா இருந்தோம்? நாக்குட்டியா. இப்ப நாங்குட்டியா அவருக்கு. அல்லேலூயா. இதற்கு காரணமாய் இருந்தது என்ன? என்னுடைய விசுவாசம். அல்லேலூயா. என்னுடைய விசுவாசம். நிறைய பேர் விசுவாசிக்கல, நான் விசுவாசித்தேன். என்னுடைய விசுவாசம்
அவருடைய பாரபட்சம் இல்லாத அன்பினால் ஒரு விடுதலை எனக்கு கொண்டு வருகிறது. அவர் உதவி செய்வதில் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. நீ விசுவாசிக்கிறாயா, நீ தெய்வ மகிமை பார்ப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல இயேசு அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார். 6ஆம் அதிகாரம் 36 பாருங்க. 6ஆம் அதிகாரம் 36 பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 37 படிங்க. பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கிற யாவும் ஆமை கொடுக்கிற ஆமை பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் நான் தான் மோசம்னு பார்த்தா. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னை விட மோசம் என்ன கட்ட வந்தவன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை அவன் கருப்போ வெள்ளையோ பச்சையோ பிரச்சனை இல்லை, வந்தா போரும். அவன் வந்தா போரும். அப்ப நம்முடைய தெய்வம் பட்சபாதம் உள்ளவர். எதற்கு பட்சபாதம் உள்ளவர் அல்ல? உதவி செய்வதற்கு பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. அவர் உதவி செய்வதற்கு. அப்ப 3 காரியம் இன்னைக்கு சொல்லி இருப்பேன். அவரிடத்தில் வந்தால் போதும். 2, அவரை விசுவாசித்தால் போதும். இன்னும் 1 கூட சொல்லட்டா, சொன்னை ஜஸ்ட் ரிமைண்ட் பண்றேன். நம்ம எங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல தானே ஆரம்பிச்சோம். 44 தானே, 43 தானே, 43 44 சரி 34 35ஆம் வசனத்தை படிங்க. எந்த ஜனத்திலாகிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. 1, அவரை விசுவாசி. 2, அவரிடத்தில் வா. 3, அவருக்கு பயந்து நீதி செய். அவருடைய பட்சபாதம் இல்லாதவர், அவர் உனக்கு உதவி செய்வார்.